வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கடா பரபரப்பாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த சண்டே வந்து இப்படி தாங்க ஃபாஸ்ட்டாக சூப்பராக போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர்லேருந்து எக் ட்ராப் பண்ணுறாங்க, ஹெக் ஹண்ட் அப்படின்ட்டு இருந்தது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. என்னடா ஹெலிகாப்டர்லேருந்து எக் ட்ராப் பண்ணுவாங்களான்னு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. ஸோ அதனால் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து இருக்குதா இல்லையா அப்படின்னு ரொம்ப டவுட்டில் இருந்தது. ஏன்னா அட்லாண்டாவில் செம்ம மழை. ஸோ இந்த மழையில் வந்து இந்த ஈவெண்ட் வைப்பாங்களா அப்படின்றதே செம்ம டவுட்டாக இருந்தது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடைசியில் இருந்தது. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்குலாம் ஆல்ரெடி ஓவர் பில்டப்லாம் கொடுத்து வச்சுருந்தோமா. ஸோ அதனால் அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அங்கே இருக்க குழந்தைங்களும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தாங்க. மேலேருந்து அந்த எக்ஸு கலர்ஃபுல்லான எக்ஸும் அந்த கேண்டீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அட்லாஸ்ட் வந்து இந்த ஈவெண்ட் நடந்தது வந்து ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே. ஸோ வாங்க அது எப்படி நடந்தது அப்படின்றத போய் பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஸ்கூலில் வந்து நடந்தது. ஃபுட்பால் கிரவுண்டில், ஃபுட்பால் ஃபீல்டில் நடந்தது இது ஆக்சுவலி. ஸோ வந்து பார்த்ததுக்கு யாருமே காணோம். ஸோ நாங்கள் ரொம்ப டவுட் பட்டோம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அட்லாஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்து சேர ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போலீஸ்லாம் வேறு நின்றுருந்தாங்க ஸோ கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பன்னியோட ஒரு பிக் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து இது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் உள்ளே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சுன்னா வந்து இங்கே வந்து குழந்தைங்க வந்து அந்த எக்ஸை பிக் பண்ணும்போது தொலைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட் மாதிரி கையில் வந்து போட்டு விட்டு அதில் நம்மளோட நம்பர்ஸை வந்து எழுதி வச்சுட்டாங்க, ஃபோன் நம்பர். ஸோ இன்கேஸ் தொலைஞ்சா அந்த ஃபோன் நம்பர் பார்த்து கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அட்லாஸ்ட் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்த்துட்ருக்கோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா ஃபுட் ட்ரக்கு, அப்புறமா அதுக்கேற்ற மாதிரி நிறைய ப்ரொமோஷன்ஸ்க்கான இடம்லாம் நிறைய இருந்தது. இந்த ஸ்டேட் ஃபார்ம், அதுக்கப்புறம் அதர் ஃபிட்னஸ் சென்டர்ஸ்க்கு அந்த இதெல்லாம் இருந்தது. பார்த்திங்கன்னா எப்பயுமே மழை, சரியான மழை. லாஸ்ட் மினிட்ல கூட கேன்சல் பண்ணிவிடுவாங்களான்ற டவுட்லேயே தான் இருந்தோம். பட் ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஸோ அது வரைக்கும் தேங்க் காட். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கான பிளேஸ், அந்த பிளேஸ்லாம் இங்கே இருந்தது. சரி, மழை தான் பெய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர குளிர் வேறு. சடன் ட்ராப் இன் டெம்பரேச்சரு, பயங்கர குளிர் வேறு. காற்றும் அடிக்குது. இந்த குளிர் இருந்தால் கூட பரவாயில்ல, காற்று அடித்தா இன்னும் வந்து நம்மளுக்கு கையெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே ஆனாலும் எல்லோரும் வந்திருந்தாங்க எல்லாமே. அப்படியே நாங்களும் வந்து இந்த சைடில் இருக்க ஸ்டோர்ஸ்லாம் வந்து சும்மா அப்படி கவர் பண்ணினோம். நாங்கள் போகும்போது ஒரு 12:45 இருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 1:30 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1:30க்கு அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அது பார்த்திங்கன்னா மேலே வந்து ஹெலிகாப்டரு சுற்றிக்கிட்டே இருந்தது. ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. கண்டிப்பாக போடுவாங்கடா, ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து நடந்துகிட்டே இருந்தோம். இது நடுவில் வேறு அவங்க அந்த பிக் பண்ணுறதுக்கான கூட எடுத்துகிட்டு வராமல் மறந்துட்டாங்க. அப்புறமா திருப்பியும் பக்கத்தில் ஒரு ஸ்டோர் இருந்தது, அந்த ஸ்டோரில் போயிட்டு ஒரு பேஸ்கெட் வாங்கி வந்தோம். ஸோ அந்த ஃபுட்பால் ஃபீல்டில் வந்து எல்லாருமே ரெடி பண்ணுறாங்க. கேண்டீஸ் நிறைய
கேண்டீஸ் வந்து கீழே போட்டுட்டாங்க. ஸோ தட் எக்ஸே வந்து எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அட்லீஸ்ட் கேண்டீஸாவது எடுக்கணும் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேண்டீஸ் ப்ளஸ் எக்ஸ் ரெண்டுமே வந்து கீழே வந்து ட்ராப் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே பரபரப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தது. அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஃபில்டு வித் கேண்டீஸ், அப்புறமா வந்து கொஞ்சம் கேண்டீஸ் வந்து லூஸ் கேண்டீஸ் வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ தட் மிஸ் ஆகக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் மிஸ் ஆகாதுன்னா என்ன சொல்கிறது, இது மாதிரி யாருக்குமே வந்து கிடைக்காம போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் தான். அட்லீஸ்ட் கேண்டீஸாவது எடுப்பாங்கள்ல குட்டீஸ். ஸோ அதனால் இந்த கேண்டீஸ் எல்லாம் கீழே இருக்கிறத விட எல்லாம் வந்து பரபரப்பாக வெயிட் பண்ணுறது இந்த ஹெலிகாப்டர்லேருந்து எக்ஸை ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ ஃபீல்டு ஃபுல்லாக வந்து இந்த எக்ஸ் கலர்ஃபுல் எக்ஸ் அண்ட் அது இது போட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மொமெண்ட், ஹெலிகாப்டர்லேருந்து ட்ராப் பண்ணுற மொமெண்ட். அது எல்லாம் செம்ம எக்ஸைட் ஆகி பயங்கரமாக ஷவுட் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும் ரொம்ப நிறையெல்லாம் கொட்டல, கொஞ்சம் தான் போட்டாங்க. ஆனால் அதுவே வந்து அது அந்த சைடு தான் இருந்தது. ஸோ மேபி அந்த ஹெலிகாப்டர் எக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் இட் வாஸ் குட், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒன்ஸ் அதை ட்ராப் பண்ண உடனே தான் வந்து இவங்களை வந்து அலோவ் பண்ணாங்க உள்ளே வந்து என்ட்ராகி இந்த எக்ஸை எடுக்கிறது. குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸை விட கேண்டீஸை தான் வந்து பிக் பண்ணி உள்ளே போடுதுங்க. ஆல்மோஸ்ட் எங்கள் பேஸ்கெட் ஃபுல்லானதும் இதுக்கு மேலே வந்து இடம் இல்லை எடுக்கிறதுக்கு. ஆள் வந்து ரொம்ப கம்மியாக வந்திருந்தாங்க, ஏன்னா மழை இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. இல்லைனா வந்து இந்த ஐட்டம் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாங்க. ஆக்சுவலி 1 or 2 eggs தான் நம்மளுக்கு கிடைக்குமா. ஸோ அந்தளவு கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த வருஷம் வந்து அவ்வளோவா இல்லை, ஏன்னா செம்ம மழைன்றதுனால ஈவென்ட் கேன்சல் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு வராமல் விட்டுட்டாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த ப்ளே ஐட்டம்ஸ், அந்த குழந்தைங்களுக்கு ப்ளே ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பட் அவங்களால அது போக முடியல, மழைனால எல்லாமே வெட்டாக இருந்தது. ஸோ தட் அவங்க அந்த இது அந்த விளையாடினாலும் அவங்க ரொம்ப வெட்டாயிடுவாங்கன்றதுனால எந்த குழந்தைங்களுமே விளையாட முடியல. ஸோ அதனால் இந்த எக்கான்ட் மட்டும் முடிச்சுட்டு எல்லோரும் வந்து வீட்டுக்கு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் கொஞ்சம் சேடாக தான் இருந்ததாங்க. அப்பயும் என்ன சொல்கிறாங்க, விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா ரொம்ப உடம்பே ஃபுல்லாக குளிர ஆரம்பிச்சிடும். அதனால் இதெல்லாம் வந்து ஃபுட் ட்ரக், மேபி கொஞ்சம் முடிச்சவங்க வந்து ஃபுட் ட்ரக்கில் வந்து சாப்பிட்டு போனாங்க. ஸோ நாங்கள் சாப்பிடாமல் சிக்ஃபில்ஏல போயிட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு
வந்தோம். சிக்ஃபில்லேயில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணது வந்து கிரில்டு சிக்கன் பர்கர்ஸ், அப்புறம் ஸ்பைசி சிக்கன் பர்கர் அண்ட் ஃப்ரைஸ், அப்புறம் ஒரு சில நகெட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணோம். நல்லாயிருக்கும். சிக்ஃபில்லே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி டேஸ்டியாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆக்சுவலி சிக்கன்லாம் வந்து நல்லா ஜூஸியாக நல்லா இருந்தது. ஸோ இதோட எங்களோட சண்டேவை வந்து நாங்கள் சூப்பராக முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.